வேதத்தில் சில அடிப்படை விஷயங்களாவது உனக்கு தெரிந்திருக்கிறதா என்று பார்க்கலாம். முதலில் வேதம் என்றால் என்னவென்று சொல் பார்க்கலாம். வித் என்றால் ஞானம் என்பது பொருள். அதனால் வேதம் என்பது ஞானத்தை தருவதாகும். வேதங்கள் எத்தனை? ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று 4 வேதங்கள். ரிக்வேதம் எதை பற்றி கூறுகிறது? ரிக் என்பதற்கு துதித்தல் என்பது பொருள். அதனால் 10 மண்டலங்களையும் கொண்ட ரிக் வேதம் முதல் 7 மண்டலங்களில் இறைவனை அக்னி என்ற பெயராலும் அதன் பின் பிரம்மா, இந்திரன் என்ற பெயர்களாலும் துதிக்கிறது. யஜுர் வேதம்? யஜ் என்பது யாகத்தை குறிக்கிறது. அதனால் யாகம், பலி, தானம் என்பவற்றை பற்றி சொல்வதே யஜுர்வேதம். சாம வேதம் பற்றி தெரியுமா? சாமம் என்பது இன்னிசையால் இறைவனை பாடுவது. வேற்று மதங்களில் கூட இந்த சாமவேதம் அவரவர் இறைவனை துதிக்க பயன்படுகிறது. அதர்வன வேதம்? அதர்வன வேதம் பகைவர்களை அழிக்க பயன்படும் மந்திரங்களை பற்றி சொல்வது. பரவாயில்லை, நானும் மேலோட்டமாகத்தான் கேட்டேன். நீயும் ஏதோ சற்று தெரிந்து வைத்திருக்கிறாய். தாங்கள் ஆழமாக கேட்பதிலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. கேளுங்கள் பார்க்கலாம். சரி, எது ஞானம்? உண்மை பொருளை அறிவதே ஞானம். எது கருணை? எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்புவதே கருணை. சமநிலை என்பது? இன்பம், துன்பம் இரண்டையுமே ஒன்று போல் பாவிக்கும் மனநிலை. எது முடிவில்லா நோய்? பேராசை. எதை விட்டால் மனிதன் துயரமடைவதை நிறுத்தலாம்? கோபத்தை விட்டுவிட்டால் மனிதன் துயரமடைவதில்லை. எதை விட்டுவிட்டால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாக இருப்பான்? கர்வத்தை. கர்வத்தை விட்டுவிட்டால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாக இருப்பான். பிராமணத்துவம் என்பது எதனால்? பிறப்பினாலா, கல்வியினாலா, அல்லது ஒழுக்கத்தினாலா? பூமியில் பிறந்துவிட்ட அனைவருமே அதற்குரிய நெறியோடு வாழ்ந்து விடுவதில்லை. கல்வி கற்ற அனைவருமே பண்பட்டவர்களாக இருந்து விடுவதில்லை. அதனால் வேத நெறியின்படி பேணப்படும் ஒழுக்கமே ஒருவனை பிராமணனாக்குகிறது. நான் கேள்விகள் கேட்கப் போவதில்லை. பிறகு வேதங்களை பயின்ற என் சிற்றறிவினால் நான் சில வாக்கியங்களை சொல்வேன். அந்த வாக்கியங்களை நம் புலவர் வேதத்தின் துணை கொண்டே இல்லை என்று மறுக்க வேண்டும். என்ன சிறுவனே, இவன் வெறும் புலவன்தானே? இவனுக்கு வேத நுணுக்கங்கள் எங்கே தெரியப் போகிறது என்று நினைத்துக் கொண்டாயா? வேதத்தை கரைத்து குடித்தவன் நான். அதில் கரை கண்டவன் நான். எந்த பிதற்றலையும் என்னால் மறுத்து பேச முடியும். நிச்சயமாக கூறுகிறீர்களா? என்ன, இந்த ஆக்கியாழ்வானை அச்சுறுத்த பார்க்கிறாயா? அசரமாட்டேன் பாலகனே. உன் கூற்றை சொல். அடுத்த கணமே அதை மறுத்து வேதத்திலிருந்து அதற்கான மேற்கோள்களை காட்டுகிறேன். சரி, என் முதல் வாக்கியம். தங்களை பெற்ற தங்கள் தாய் ஒரு மலடி அல்ல என்று நான் சொல்கிறேன். இல்லை, என் தாய் மலடிதான் என்று வேதத்தின் துணை கொண்டு நீங்கள் நிரூபியுங்கள் பார்க்கலாம். என்ன உளறுகிறாய்? என் தாய் மலடி என்று நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வேண்டாம், நிரூபிக்க வேண்டும். என் தாய் பெற்றெடுத்த ஒரே பிள்ளை இதோ இங்கே கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் தாய் மலடி என்று நிரூபிக்க வேண்டுமா? வேண்டாம் சிறுவனே, என் கோபத்தை கிளறாதே. ஆக்கியாழ்வாரே, ஆத்திரம் வேண்டாம். ஏய் பாலகனே, உன்னால் நம் புலவரின் தாய் மலடி என்று நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியும். நிரூபித்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் இவன் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். மன்னிக்க வேண்டும் மன்னவா. என்னுடைய அடுத்த 2 வாக்கியங்களையும் நான் கூறிவிடுகிறேன்.
புலவர் அவற்றையும் மறுத்து பேசாமல் போனால் பிறகு நானே 3 வாக்கியங்களையும் மறுத்து பேசுகிறேன். சரி, மற்ற 2 வாக்கியங்களை சொல். என் அடுத்த வாக்கியம்: எமது பெருமைக்குரிய மாமன்னர் ஒரு பாவமும் செய்யாமல் தர்ம நெறி தவறாமல் ஆட்சி புரிபவர் என்று நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, அவர் பாவம்தான் செய்தார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். மன்னவா, என்ன ஆணவம் பார்த்தீர்களா? தாங்கள் நெறி தவறிய பாவப்பட்ட மன்னர் என்று நான் கூற வேண்டுமா? அற்ப பதரே, சிறு பிள்ளை என்று உனக்கு இடம் கொடுத்தது தவறாகப் போயிற்று. உன்னை இப்பொழுதே காராகிரகத்தில் அடைக்கச் சொல்கிறேன். தளபதியாரே! பிரபு, சற்று பொறுமை கொள்ளுங்கள். இவன் இதை எப்படி மறுத்து பேசுகிறான் என்று பார்ப்போமே. அது நமக்கு சற்றும் ஏற்புடையதாக இல்லை என்றால் பிறகு உங்கள் விருப்பப்படி இவனை தண்டிக்கலாம். நன்றி மகாராணியாரே. எனது 3வது வாக்கியத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். சொல். இன்னும் என்னவெல்லாம் பிதற்றப் போகிறாய் என்று பார்க்கத்தானே போகிறோம். நமது வணக்கத்திற்குரிய மகாராணியார் புராணங்களில் சொல்லப்பட்டது போன்றே மகா பதிவிரதை என்று நான் சொல்கிறேன். ஐயோ, நான் இதை மறுத்து மகாராணியார் பதிவிரதை இல்லை என்று நிரூபிக்க வேண்டுமா? மன்னவா, இவனை சிறைச்சேதம் செய்ய சொல்லி ஆணையிடுங்கள். இவனை உயிருடன் விட்டால் எங்கெல்லாம் சென்று என்னவெல்லாம் உளறுவானோ. பார்த்தாயா தேவி? முதலில் அவை புலவரை அவமதித்தான், பிறகு இந்நாட்டின் மன்னனை பாவம் செய்தவன் என்றான். இப்போது அவனுக்காக பரிந்து பேசிய உன்னையே சொல் தேவி, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கசையடிகள் போதுமா, இல்லை இவனை கழுமரத்தில் ஏற்றட்டுமா? பிரபு, என்னை பற்றி சொல்லப்பட்டதில் நானும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். ஆனால் அவசரப்பட விரும்பவில்லை. அந்த பிள்ளை சொன்ன 3 வாக்கியங்களுக்கும் அவை புலவர் மறுப்பு சொல்லாவிட்டால் அதை இந்த பிள்ளையே மறுத்து பேசியாக வேண்டுமல்லவா? மறுத்து பேசட்டும். பிறகு என்ன செய்வது என்று முடிவு செய்வோம். என்ன ஆக்கியாழ்வாரே, இவற்றை மறுத்து பேசப் போகிறீர்களா? மறுத்தா? என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? என் தாய் மலடி என்றும் தாங்கள் பாவம் செய்தவர் என்றும் மகாராணியார் பதிவிரதை அல்ல என்றும் நான் எப்படி பேச முடியும்? எதை வேண்டுமானாலும் மறுத்து பேச முடியும் என்று சற்று முன்பு சொன்னீர்களே. அது ஏய் சிறுவனே, இப்படி குதர்க்கமாக பேசிவிட்டு நீ வெற்றி பெற்று விட்டதாக கனவு காணாதே. உன் எல்லா வாக்கியங்களையும் நீ மறுத்து பேசியாக வேண்டும். நிச்சயம் பேசுவேன். என் முதல் வாக்கியம் நமது புலவர் பெருமானின் தாயார் மலடி அல்ல என்பதாகும். ஆனால் இப்பொழுது நான் அவர் மலடிதான் என்று நிரூபிக்க வேண்டும். ஆம். இங்கு வீற்றிருக்கும் நமது புலவர் பெருமான் மகா பண்டிதர் ஆக்கி ஆழ்வார். அவரது தாயாருக்கு ஒரே மகன்தான். மனு சாஸ்திரப்படி ஏக புத்ரோக புத்திரலோகவாதாத், அதாவது ஒரு குழந்தையை மட்டும் பெற்ற பெண்ணை மலடி என்றே சாஸ்திரம் கூறுகிறது. அதற்கு காரணம், ஒருவேளை அந்த ஒரு பிள்ளையும் இறந்துவிட்டால் அந்த தாய் மலடியாகி விடுகிறாள். அந்த வகையில் பார்த்தால் நம் ஆக்கியாழ்வாரின் தாயும் ஒரு மலடிதான். இரண்டாவது வாக்கியம் நம்முடைய அரச பெருமானை பற்றியது. இந்த கலியுகத்தில் தர்மத்தை விட அதர்மம் 3 மடங்கு பெருகியுள்ளது. நமது இலக்கியங்கள் மன்னன் உயர்த்தே மலர்த்தலை உலகம் எனும்படி மன்னனே மக்களின் உயிராக இருக்கிறார் என்றும், நம்முடைய புனித நூல்கள் அரசர் குடிமக்களின் பாவ புண்ணியங்களை தனக்கும் பங்கு போட்டுக் கொள்கிறார் என்றும் பேசுகின்றன. அந்த வகையில் பார்த்தால் நம்முடைய மன்னர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே
தர்ம நெறியிலே வாழ்ந்தாலும் குடிமக்களின் பாவ சுமையை தான் ஏற்பதால் அவரும் பாவம் செய்தவராக தர்மம் தவறியவராக ஆகிறார். என் மூன்றாவது வாக்கியம் மகாராணியார் புராணங்களில் சொல்லப்பட்டது போன்ற மகா பதிவிரதை என்பதாகும். என் அன்னையை போன்றிருக்கும் அரசியாரை பற்றி நான் அவதூறாக பேசுவேனா? ஆனால் மனு சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? அரியணையை ஏற்ற மன்னவனை ஓர் தனிப்பட்டவராக சாஸ்திரம் சொல்வதில்லை. அக்னி பகவான், வாயுதேவன், சூரியன், சந்திரன், யமதர்மன், குபேரன், வருணன், இந்திரன் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒப்பற்ற வடிவமே நாட்டை ஆளும் மன்னர் என்று கூறுகிறது. அவ்வகையில் பார்த்தால் மகாராணியார் மன்னரை திருமணம் செய்த போது மற்ற இதர தேவர்களையும் சேர்த்துத்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அரசியார் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு மட்டும் மனைவி என்று எப்படி சொல்ல முடியும்? சாஸ்திர கூற்றுப்படி நாட்டை ஆளும் மன்னரை மணந்ததால் அவரை பதிவிரதை அல்ல என்றுதான் சொல்ல முடியும். அற்புதம், அற்புதம்! சிரித்திருக்கும் கடுகிலும் காரம் நிறைந்திருப்பது போல இச்சிறுவனின் அறிவிலும் ஞானம் நிறைந்திருக்கிறது.